தமிழ்நாடு மரபுகளுக்கு ஏற்ற ஒரு களமாகவும் நாம் மேம்படுத்த நினைக்கிறோம். ஆனால் அண்மை காலமாக தமிழ்நாடு அரசியல் களத்தை மிகவும் கீழிறக்கி அவதூறுகளாலும் பொய்களாலும் வன்மத்தாலும் அதை மாற்றத் துடிக்கிற சக்திகளாக பாஜக சங் பரிவார சக்திகள் விளங்குகிறார்கள். அதனுடைய குறியீடாக கமலாலயம் வாசலில் அன்றாடம் அண்ணாமலை அவருக்கு தோன்றுவதையெல்லாம் பேசுவார். அவருக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அவற்றை பேசுவார். அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் பேசுவார். அதே வேளையை ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் ரவியும் செய்து கொண்டிருந்தார். இப்போது ஆளுநர் ரவியும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார், அண்ணாமலையும் கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறார். இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை, வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வந்து நிறுவப் போகிறோம் என்று சொல்லி களத்திற்கு வந்திருப்பவர், களத்திற்கு வந்து கொண்டிருப்பவர் விஜய் நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். அண்ணாமலையும் கவர்னர் ரவி அவர்களையும் ஒப்பிட்டு விஜய் சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க, இவர் பேசுறாரு, இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களோட வாய்ஸா பேசுறாரா இல்ல பின்னாடி இருந்து பேச வைக்கப்படுறாரா என்ன? அதாவது அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை இப்போ அவர் செய்யலை. அவர் இப்போ அன்றாட பிரச்சனை சந்திக்கிறாரா? இல்லை. நீங்களே போய் கேள்வி கேட்டாலும் அண்ணா நான் ஒரு தொண்டன்னா இப்போ நான் பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஆர்.என். ரவி இப்போ பேச்சு மூச்சை காணும், பழைய சேட்டைகள்லாம் இப்போ சேரதில்லை. அவரும் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஓங்கி தலையில் குட்டிய பிறகு அவரும் அந்த பழைய வீரியத்தோடு இல்லை. அப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற நிலையில் ஆகிவிட்டார்கள். அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆனோடனே இவர் அட்மிட் ஆகியிருக்கார். இவர் அட்மிட் ஆகி ஒரு பாசிட்டிவான அரசியலை முன்னெடுத்தால் நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இவர் கட்சி தொடங்கியவுடன் வரவேற்ற முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவர் மாநாடு அறிவித்தவுடன் வாழ்த்து சொன்ன முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ எங்களுக்கு காழ்ப்பு கிடையாது, வன்மம் கிடையாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவரோட கூட்டணி சேரலாங்கிற எதிர்பார்ப்பு நாங்கள் இல்லை. அவர் கூட்டணிக்கு அழைச்சார், போனோமா? அந்த மாதிரி கணக்கு எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் உள்ளன்போடு பார்க்குறோம். வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், வந்து கட்சி தொடங்கட்டும், அவங்க கருத்தை சொல்லட்டும், அவங்க கொள்கையை பேசட்டும். மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஏற்பு இருந்தால் அவங்க நிற்க போகிறாங்க, மக்கள் ஏற்கலைன்னா ஒரு தேர்தலோட காணாமல் போயிடுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு வர அரசியல். அப்போ அதில் ஏன் நம்ம போய் அவர் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர் இப்போது இருக்கிற கட்சிகளின் மீது வன்மத்தை கக்குகிறார். இந்த வன்மத்தை கக்குகிற அரசியல் என்பது யாருடைய அரசியல்? அதுதான் நான் கேட்குறேன். வன்மத்தை கக்குகிற அரசியல், பொய்யை புரட்டை சொல்லுகிற அரசியல், ஃபேக்சுவல் எரரோடு பேசுகிற அரசியல் யாருடைய அரசியல்? அதனால தான் நான் ரவியையும் அண்ணாமலையும் ஒப்பிட்டு சொல்கிறேன். இல்லை, இது ஒரு அவருக்கு கூடுகிற கூட்டம் இல்லை, அவருக்கு வரக்கூடிய அவர் சொல்கிற விஷயம், இது எல்லாமே உங்கள் கூட்டணிக்கும் உங்கள் கட்சிக்கும், குறிப்பாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கும் ஒரு 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 அழுத்தத்தையோ நெருக்கடியோ ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி பார்க்குறது இந்த மூணு விஷயத்தையும் ஒப்பிட்டு எப்படி? அதான் நான் சொல்லிட்டேன், அவருக்கு எல்லா தரப்பிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள், நாமும் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறோம். அப்போ எல்லா தரப்பும் அவரால் ஈர்க்கப்பட்டவர்களாக ஏற்கனவே ஒரு களத்தில் இருக்கும்போது அவர் ஒரு புதிய களத்தில் வெறும் சினிமா பற்றி மட்டும் பேசலை, அரசியல் பேசுகிறார். அவர் வெறும் சினிமா நடிகராக மட்டும் இல்லை, இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டார். அவர் ரசிகர் மன்றம் மட்டும் வச்சுக்கல, இப்போ ஒரு கட்சி நடத்துகிறார். அப்போ கட்சி என்று அவர் வந்துவிட்ட பிறகு, ஒரு தலைவர் என்கிற இடத்திற்கு அவர் தன்னை அறிவித்து விட்ட பிறகு, அவர் அரசியல் செய்ய வந்துவிட்ட பிறகு, அவர் எங்கள் மீது, திமுக கூட்டணியின் மீது, திமுகவின் மீது, ஆட்சியின் மீது அடுக்கடுக்கான அவதூறுகளை செய்கிறார். கேள்வி வைக்க பதில் சொல்லலாம், குற்றச்சாட்டு வச்சா பதில் சொல்லலாம், அவதூறு செய்கிறார். அப்போ அதை கட்டுடைக்க வேண்டிய, அந்த அவதூறை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது. உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டா இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஒருத்தர் தைரியமானவரா பயந்தவராங்கிறத எதுங்க காட்டும்? களம்தான் காட்டும். நாங்கள் களத்தை விட்டு விலகிட்டோமா, சரி விஜய் வந்துட்டார், இனி நமக்கு வேலை இல்லை, நம்ம போயிடுவோம். நாளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் நிற்போம் அந்த களத்தில், விஜய் நிற்க மாட்டார். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் நிற்கிறோம், விஜய் நிற்க மாட்டார். நேற்று ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் நின்னோம்.
எங்கே பிரச்சனை தமிழ்நாட்டில் யாருக்கு என்றாலும் உடனே களத்திற்கு போவது, போராடுவது, அதை எடுத்து பேசுவது, உலகத்தில் யாருக்கு நடந்தாலும் பேசுவது நாங்கள தான் நிற்கிறோம். அப்போ களத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தப்படவில்லை, அப்புறப்படுத்த முடியாது. எங்களை இஷ்யூ தான் வழி நடத்த போகுது. எங்களை இஷ்யூவை விஜய் எடுப்பாரா கையில்? பாஜக எதிர்ப்பை திமுக கூட்டணியை விட தீவிரமாக அவர் முன்னெடுத்தார்னு காட்டுங்க, நாங்கள் அவரை பற்றி பயப்படலாம். ஆக நம்ம ஒரு அடி பாஞ்சா அவர் 2 அடி 3 அடி போகிறாரு. அப்போ நம்ம அரசியலுக்கு சிக்கல் வந்துருச்சு, ஐயையோ ஆட்டங்கானது நம்ம அரசியல்னு நாங்கள் பயப்படலாம். அவர் என்ன கையில் எடுத்துட்டாரு? அதான் நான் கேட்குறேன். பிஜேபி எதிர்ப்பில் எங்களை விட என்ன அவர் ஒரு படி மேலே போயிட்டார். அப்போ மேம்போக்கான சில விஷயங்களை செய்து இந்த வாக்குகளை குறிவைக்கிறார். அதுதான். அப்போ நம்ம அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை உடைக்க வர்றாரு, பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை உடைத்து அதில் கொஞ்சமாவது ஒரு உடைப்பை ஏற்படுத்தினா இந்த பக்கம் ஒரு சலனத்தை ஏற்படுத்த முடியும், அது வேற சக்திகளுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும்னு அவர் நினைக்கிறார், அல்லது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய அரசியலுடைய பின்னணி என்னங்கிறத பேச வேண்டிய தேவை இருக்குது. அவர் எங்களை பற்றி பொய் சொல்லும்போது அது பொய் என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படுது. இதை கூட நாங்கள் சொல்லக்கூடாதா? ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.